ஸோ இன்டென்சிவ் கேரில் நம்ம ஒன்ஸ் பேஷண்ட் பாலிட்ராமான்னு வரும்போது நம்ம பேஷண்ட்டை ஒரு உறுப்பில் அடிபட்டிருந்தாலுமே கண்டிப்பாக வந்து மற்ற உறுப்புகளோட செயல்பாடு எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம ஒரு உறுப்பில் நான் முன்னாடியே சொன்னாப்புல பாலிட்ராமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு உறுப்புடைய சிறப்பு மருத்துவர்களும் இமீடியட்டாக அதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நம்ம நியூரோசர்ஜன் சார் சைடு வந்து தலையில் எதுவும் அடிபட்டிருக்கா, கழுத்து எலும்பில் எதுவும் அடிபட்டிருக்கான்றதை பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம சர்ஜன் சைடு வந்து வயிறில் நான் சொன்னாப்புல ஃபாஸ்ட்டில் எதுவும் மைனர் சேஞ்சஸ் இருந்தாலுமே இமீடியட்டாக அது குறையிறது பார்ப்பாங்க. அடுத்து வந்து ஒருவேளை நெஞ்சில் எதுவும் அடிபட்டிருந்தது எக்ஸ்ரே மூலமாகவோ இல்லை பேஷண்ட் சிம்டம் மூலமாகவோ எதுவும் அடிபட்டிருந்ததுன்னா அதுக்கு வந்து கார்டியோதொராசிக் சர்ஜன் இமீடியட்டாக பார்ப்பாங்க. தோல் சம்மந்தமாகவோ இல்லை நரம்பு இல்லை ரத்த குழாய் சம்மந்தமாக அடிபட்டு இருந்ததுன்னா இமீடியட்டாக பிளாஸ்டிக் சர்ஜன் பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எலும்பு அடிகளுக்கு நம்மளுடைய ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் அண்ட் டீம் வந்து பார்ப்பாங்க. இன்டென்சிவ் கேர் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், அவங்களோட ஹார்ட் ரேட், அவங்களுடைய சுவாசம், அவங்களுடைய நினைவு, எஸ்பெஷலி வந்து அவங்க ஒரு சார் முன்னாடியே சொன்னாப்புல அம்னீஷியா மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய நினைவோட ரிக்கவரி எப்படி இருக்கு, அவங்களோட பிரெயினோட ரிக்கவரி எப்படி இருக்குன்றத துல்லியமா எவ்ரி மினிட் ஆக்சுவலா ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவோம். வி ஹேவ் அ டீம் ஆஃப் அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணுவோம். எவ்ரி ஹவர் வந்து சென்சோரியம், பேஷண்டோட நினைவு எப்படி இருக்குது, பேஷண்டோட யூரின் அவுட்புட் எப்படி இருக்குது, வயிறோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட மூச்சு, பிபி அண்ட் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்றதை மானிட்டர் பண்ணி எதுவும் மாற்றங்கள் இருந்ததுன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ பாலிட்ராமாவில் அதுதான் ரொம்ப முக்கியமானது, மானிட்டரிங் அண்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ். ஸோ பிபி கம்மியாக இருந்ததுன்னா எதனால கம்மியாகுது, ஒருவேளை ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜன் இன்வால்வ் பண்ணுவோம். அதே டைமில் பிபி ட்ராப் ஆயிருந்ததுன்னா தேவையான பிளட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் போடுவோம். ஸோ இந்த இமீடியட் அண்ட் அடிக்குவேட் ரெஸ்பான்ஸை இன்டென்சிவ் கேர் மூலமாக நம்ம கொடுக்குறோம்.